नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. விவேக சூடாமணியில உபசம்ஹாரா என்றுதான் அத்தியாயத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ளிருப்போம். உபசம்ஹாரங்கிறது சம்மரி. ஒரு பிரம்மஞானி, ஒரு மகாத்மா பிரம்மஞானம் அடைந்த பிறகு அவருடைய வாழ்க்கை அவர் எப்படியெல்லாம் நடத்துவார்ங்கிறத பற்றி மொத்தமாக ஒரு மனிதன் அப்பேற்பட்டதான பிரம்மஞானியை பார்க்கிற நேரத்தில் எப்படி தெரிந்து கொள்ளலாம், ஐடென்டிபிகேஷன், அவருடைய நடத்தை, அவருடைய ஒழுக்கம், அவருடைய பிரார்த்தனா ரீதி, அவர் சாப்பிடுற உணவு, படுக்கிற இடம், நடக்கிற இடம் போன்றதான பிரம்மத்தினுடைய அந்த குவாலிட்டியை அனுபவிப்பாரோ அதை பற்றி ஒரு சம்மரைஸ்டு ஃபார்முலா சொல்லி கொடுத்த அத்தியாயம் தான் கடைசி அத்தியாயமான இது. 537வது ஸ்லோகம். क्षुधाम् देहे व्यधाम् त्यक्त्वा बालाः क्रीडति वस्तुनि तथैव विद्वान् रमते निर्ममो निरहम् सुखिः. சிறு குழந்தை பாலன், குஞ்சு பாப்பா, ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய விளையாட்டு பொருட்கள்ல அபரிமிதமான பிரேமி இருக்கும். அது அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாத்திலையுமே உயிர் இருக்கிறதாக அந்த குழந்தை பார்க்கறது. தாய் தந்தை மற்றவங்க பெரியவங்க அந்த குழந்தையில அந்த பொம்மையில எல்லாம் உயிரெல்லாம் பார்க்கறது இல்லையா. ஒரு பொம்மை எவ்வளவு தூக்கி போடுவா. அப்படிங்க குழந்தைக்கு கோபம் தூக்கி போட்டா அது அதனுடைய பெரிய ரொம்ப பிரியமான பாப்பா. அந்த பொம்மையோடைய அது விளையாடும், பொம்மையோடைய படுத்து தூங்கும், பொம்மையோடைய பேசிக்கும், பொம்மை எல்லாம் விளையாட்டு சும்மா. அது போலவே ஒரு சன்னியாசி அப்படிங்கிறது ரெண்டு டைப்பு. ஒன்னு பாஷ்யமாக சந்நியாசம் பண்ற ஒருத்தர், ஒன்னு அந்தரீகமாக சந்நியாசம் பண்றது. ரெண்டு சன்னியாசிகளை பார்க்கலாம். கிரகஸ்தாசிரமிக்கு நிறைய உள்ள இருக்கிற சன்னியாசத்தும் உண்டு. ஒரிஜினல் சன்னியாசி பாஹ்யமாகவும் அந்தரமாகவும் சன்னியாசியாக இருப்பார். கிரகஸ்தாசிரமி உள்ள எப்படி சன்னியாசியாக இருக்கான் எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் கிரகஸ்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஏதாவது ஒரு 500 கிராம் பொருளை சாப்பிடணும்னு ஆசைப்படும். உள்ளுக்குள்ள என்ன சொல்லுவார், அப்பா இது வரைக்கும் சரி வராதரா, 500 கிராம் 10 நாள சாப்பிட வேண்டியதை ஒரே நாளைக்கு முடிச்சுடுறே அப்படின்னு உள்ள சொல்லு. உள்ள ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லு, அவன் உட்காந்துருக்கா ஒரு செக்ரட்டரி. வேற ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் போகிற நேரத்தில் சொல்லும், வாங்காதே, அது இருந்தா உனக்கு குடும்பத்தை பராமரிக்கலாம், ஸ்கூல் ஃபீ கட்டலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணலாம், அதை விட கொஞ்சம் சுருக்கமான ஒரு நிலைமையில வாழ்ந்து பார்ப்போமே, என்ன ஆயிட போறது போ அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் சன்னியாசம் பண்ணிக்கிறான். எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். சோ சன்னியாசி என்பதான அந்த குவாலிட்டி, சந்நியாசம் என்பதான அந்த குவாலிட்டி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது தான். படிக்கிற குழந்தைகள் கூட சன்னியாசம் உண்டு. படிச்சது போதும், இது விட படிக்க வேண்டாம், ஒரு திருப்தி. 10 பேஜ் ஹோம்ஒர்க் போட்டா 2 பேஜ் படிப்போம், ஒரு திருப்தியா இருந்தவருக்கு. அப்படி சன்னியாசங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்கு. பாருங்க, சில நேரங்கள் நாய்கள்ட்ட கூட இருக்கும் அந்த குணம். கடிக்க வரா மாதிரி வரும், வேண்டா விட்டுரும், கடிக்க வேண்ட பயில விட்டுரும், திருப்போ அப்படியே யூட்டர் அடுத்த செகண்ட்ல. அத்தனை பொருள்கள்லையும் இந்த சந்நியாசம்ங்கிறதான குவாலிட்டி உண்டு. சில பேர் அந்த சந்நியாசம் என்றதான அந்த குவாலிட்டியை ரொம்ப வளர்த்திப்பான்.
யாரு? புற உலகம் பொய், அக உலகம்தான் சத்தியம் என்றுதான் உணர்வு எவனுக்கு ஏற்பட்டிருக்கோ அவன் தனக்குள்ள தானே ஒரு ஃபென்சிங் போட்டுப்பார், ஒரு கட்டுப்பாடை போட்டு அது உள்ள ஒரு சாம்ராஜ்யத்தையே வளர்த்துடுவார். சில பேர் உள்ளுக்குள்ள சாம்ராஜ்யத்தை வளர்க்கிறான், சில பேர் வெளியில சாம்ராஜ்யம் வளர்க்க பார்ப்பான். உள்ள சாம்ராஜ்யம் வளர்க்கக்கூடியதான இந்த சக்கரவர்த்தி எப்பவுமே வைகுண்டத்தில் இருக்கிற மாதிரி இருப்பான், வெளியே இருக்கக்கூடியவன் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பான். தேவை இருந்ததும் இல்லாததுமான பிரச்சனைகள் அது இது முக்கியமான ஒரு விஷயத்தை இருக்கணும். ஒரு சன்னியாசிங்க தான் குவாலிட்டி. ஆகவே அந்த குழந்தை அந்த பொருள்களோட விளையாடுற நேரத்தை எல்லாம் மறந்துடுறது. அது வெறும் ஒரு பொம்மைங்கிறதான் இந்த எண்ணத்தை கூட மறந்து அவ்வளவு சந்தோஷமாக அதை கிடைச்ச பொம்மை வச்சு விளையாடிக்குது. புதுசா ஏதாவது ஒரு பொம்மை வந்தா இதை தள்ளி விட்டு அது புதுசா வாங்கிடும். அதோட கொஞ்ச நாளைக்கு அது கொடுத்தனம் பண்ணு. அந்த மாதிரி உத்தமனான ஒரு சன்னியாசி, ஒரு மகாத்மா, நான் என்னுடையது என்பதான இந்த அகங்காரத்தை அப்சல்யூட்லி மறந்து விடுகிறான். நான் என்னுடையது என்பதான பாவனை இல்லாமல் இந்த சிறு குழந்தை தன்னுடைய பொம்மை கிட்ட எப்படி விளையாடுமோ, எப்படி ஸ்நேகமாக இருக்குமோ, அது மாதிரியே அவனையே ரொம்ப லவ் பண்ணிட்டு அவனுள்ளே அந்த சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி அது உள்ளே சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ முயற்சிக்கிறான். எல்லாத்தையும் மறந்து வாழ்கிறான். இதுதான் ஒரு சன்னியாசியுடைய குவாலிட்டி. இரவு நேரத்துல நிறைய பேர் தூங்க போவான். கொஞ்சம் பேருக்கு தூக்கம் வரும், கொஞ்சம் பேருக்கு தூக்கம் வராது. ஆனந்த கிரந்தி என்றதான ஒரு கிரந்தி சுரக்கிறது ஒரு திரவியம். அது ப்ராப்பரா இருந்தாதான் தூக்கம் வரும். அந்த சுரக்கிறது கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ சேர்ந்தா ரெண்டும் மென்டல் தான். அது தேவையான அளவுக்கு திறந்துட்டு அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில சுகமான நித்ரை அனுபவிக்க முடியும். மனிதனுக்கு இறைவனாக கொடுத்ததான ஒரு பெரிய வரம் 8 மணி நேரம் சுகமாக இருக்கிறதுக்கு வரம் கொடுத்திருக்கார். மற்ற நேரங்கள்ல தான் துக்கம் கஷ்டங்கள் எல்லாம். 8 மணி நேரம் சுகமாக இருக்கலாம். அந்த 8 மணி நேரம் சில பேர் என்ன பண்றாங்க, சன்னியாசம் பண்ணிடுறா, எனக்கு 4 மணி நேரம் போரும், எனக்கு சினிமா பார்க்கறது தான் முக்கியம், எனக்கு வாட்ஸ்அப் பண்றது தான் முக்கியம் அப்படின்னு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. இது அவங்க ப்ராப்ளம். இறைவனாக நிச்சயமா 8 மணி நேரம் அலோகேட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எதற்காக இறைவன் அதை கொடுத்திருக்காரு அப்படின்னா, there is a washing process happening inside the body. ரெஸ்டாரண்ட் 24/7 திறந்து வச்சிருந்தானா அந்த ஏரியா கூட நார ஆரம்பிச்சிடும். 10 மணி 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா they have to clean everything, keep it ready so that next day நல்ல பரிமள கந்தத்தோட சாப்பாடு போட ஆரம்பிக்க முடியும். அத மாதிரியே உடம்புக்குள்ள ஒரு கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு. எல்லா உறுப்புகளும் 24/7 வேலை பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு, பண்ணாது. அதனால சிலவே முழிச்சுட்டு இருப்பா, மூடு இருக்கா, அவருக்கு என்ன சொல்லியிருக்கான்னு புரிய மண்டை வராது. பிகாஸ் அதெல்லாம் ஆஃப். சோ நாம் நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு பெரிய கிஃப்டாக எடுத்துருந்து, இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு இல்லை வாழ்க்கையில. தாய் தந்தைக்கு எவ்ரி செகண்ட்ல நன்றி சொல்லணும். காரணம், மனிதனுடைய உடம்பு கிடைத்து அந்த உடம்பு வழியாக நாம் என்னெல்லாம் சுகங்களை அனுபவிக்கிறோம். இந்த சுகத்தை எல்லாம் நமக்கு அனுபவிக்க காரணமாக இருந்தவர்கள் இந்த தாய் தந்தை. சப்போஸ் செவிடா பிறந்து வச்சுக்கோளேன், குருடனா பிறந்து வச்சுக்கோளேன், ஒன்னு அனுபவிக்க முடியாது, உடம்பெல்லாம் இருக்கும் பிரமாதமா. தாய் தந்தையினுடைய தபோபலம் இன்னைக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு காரணம் தாய் தந்தை சாக்ரிஃபைஸ் பண்றதில்லை. கர்ப்ப காலத்தை உதறி தள்ளி விடுறார்.
அதனால்தான் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அந்த பிரச்சனைக்கு காரணமும் நியதி, அதுதான் நியமம். காரணம் என்ன? உலகத்தில் எக்கச்சக்கமான ஜீவராசிகள் மகாபாவத்தை செய்யறது. அந்த மகாபாவ சிந்தத்தில் அனுபவிக்கணுமானா அது ஈக்குவல் ரேங்கில் தான் பிறக்கணும். மனுஷனா பாவம் பண்ணிட்டு எருமையா பிறக்க முடியாது. மனுஷனா தான் பிறப்பானா எருமையாட்டமா இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், சோ ஈக்குவலண்ட் பாவ சுகங்கள். மனிதனுடைய ஒரு எண்ணம் என்னன்னா 24/7 365 days த்ரூ அவுட் லைஃப்ல சுகமாக இருக்கணுங்கிறதான ஒரே ஒரு எண்ணம் தான் உள்ளது. எவ்ரிவன் மேக் மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் சுகமா இருக்கிறதுக்கு. ஆனா சுகம் அனுபவிக்க முடியாமல் துக்கம் வந்து அவனை ஓவர்லாப் பண்றதே தவிர அவனுக்கு துக்கம் வாதில் யாரும் கேட்டுக்கிறதில்லை. எல்லாரும் பரம சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக ஆல் கைண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் தே மேக். ஆனா சம்டைம் ஃபெயிலியர் ஆகுது. அது இந்த பாவ செயலினுடைய மகத்துவத்தினால வந்து அனுபவிக்கின்றதான ஒரு தோஷம். ஆகவே ஒரு சன்னியாசி என்பவன் சுகத்தையும் துக்கத்தையும் தர்ப்பணம் பண்ணி விட்டாச்சு. ஒழுகிற தண்ணியில மண்ணு பொண்ணு ரெண்டையும் கையில வச்சுட்டு ஒழுகின்றதான் நதியில கரைச்சு விடுவார். இதோட என்ன நான் அனுபவிக்க வேண்டியதான சுகம் துக்கம் எல்லாத்தையும் நான் திறந்து விட்டேன், நான் துறவியாகிறேன். இப்பேற்பட்டதான ஒரு குணம் இந்த சன்னியாசிக்கு இருக்கு. ஆகவே சன்னியாசி அல்லது மகாத்மா என்பவன் ஒரு குழந்தை அதனுடைய விளையாட்டு பொருள்களோட விளையாடி லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் மறந்து வாழ்கிறார். 538வது ஸ்லோகம். சிந்தா சூன்யமதைன்யத் பைக்ஷசமனம் பானம் சரித்வாரிஷு சுவாதந்திரேண நிரங்குஷா திரிரபிர் நித்ரா ஸ்மசானே வனே வஸ்திரம் க்ஷாளன சோஷணாதி ரஹிதம் திக்வாஸ்து சய்யாமஹி சஞ்சாரோ நிகமாந்த வீதிஷு விதானம் கிரீடா பரே பிரம்மணி. மகாத்மாக்களான பிரம்மஞானிகளுடைய ஆத்ம ஞானிகளுடைய வாழ்க்கை மகா ஆச்சரியமானது அப்படிங்கிறார் பகவத்பாதர். இந்த விவேக சூடாமணி கம்போஸ் பண்றது அப்ராக்சிமேட்லி 25 years old தான். 32வது வயசுல தியானம் பண்றார். எழுபத்தி ஜாதி மதங்கள் இருந்தது பாரத தேசத்துல அன்னைக்கு. முக்கியமாக 16 மதங்கள் இருந்தது. இது எல்லாத்தையும் வென்று சர்வஜ்ஞ பீடம் ஏறணும். That all happened between the age of 20, 24, 25, 26 இந்த ஏஜ்க்குள்ள. அப்பேற்பட்டதான அந்த மகாத்மா இறைவனுடைய அவதாரம் அல்லாமல் இதை சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு புத்த மதத்திலே ஆகட்டும் ஜெயின மதத்திலே ஆகட்டும் எல்லா மதங்களிலும் ரொம்ப பெரிய 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 உஸ்தாதுகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த நேரத்தில் அவங்களெல்லாம் வீண் பண்ணணுமானா தர்க்கவாதத்தை தோக்க வைக்கணுமானா எவ்வளவு பெரிய ஒரு சக்தி தேவை. நர்மதா நதி தீரத்தில் இருந்த தன்னுடைய கோவிந்த குருபாதர் என்றதான குருவினிடமிருந்து பிரம்மஞானத்தை உபதேசம் வாங்குறார். அப்புறமா எல்லா விதமான மகான்களையும் தோக்கடிக்கிறார். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவனாபரா. இப்பேற்பட்டதான ரொம்ப உத்தமமான ஆன்மீகத்தினுடைய கிரௌனாக இருக்கக்கூடியதான அத்வைத வேதாந்தத்தை பிரச்சாரம் செய்தார். அப்பேற்பட்டதான மகாத்மா உத்தமனான ஆத்ம ஞானியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கிறது வந்துட்டு சர்வசாதாரணமா சொல்றார். வித் அப்சல்யூட்லி கரெக்ட்.
இந்த காலத்துல பாக்கிறத கூட சிந்தை துக்கத்துக்கு காரணமானது ஸ்மரணம். நாம் ஏதாவது நினைச்சிட்டு இருந்தோமானா, பழைய கதைகளை எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமானா துக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர துக்கம் கிளியர். ஆகவே சிந்தனையினால கிளேசம் அனுபவம் ஆகிறது, துக்கம் கஷ்டங்கிறது உற்பத்தி ஆகிறது. இந்த எந்த ரெண்டும் அனுபவிக்கிறது இல்லை உத்தமனான பிரம்மஞானி, ஆத்மஞானி. எங்கெங்க எப்பப்ப கிடைக்குமோ அந்த கிடைக்கின்றதான பிக்ஷாடனம் பண்ணி பவதி பிக்ஷாந்தேகி சொல்லி வாங்கி கேட்டு கொடுத்ததான அந்த அன்னத்தை தனக்கு ஆகாரமாக புதிக்கிறார், சாப்பிடுறார். நதி ஜலம் அவருக்கு குடிக்கக்கூடியதான தண்ணி, யார்கிட்டையும் எதிர்பார்க்கறதில்லை. தொழில ஒழுகி இருக்கிறதான தண்ணிய குடிக்கிறார். சுவாதந்திரமாக நடக்கிறார். எந்த விதமான கமிட்மெண்ட் இல்லை, வாட்சுங்கிற விவகாரமே இல்லை. டைம் பார்த்து எந்த வேலையும் பண்றது கிடையாது. எப்ப ஏந்திருக்கணும் அப்ப ஏந்திருப்பார், எப்ப தூங்கணும் அப்ப தூங்குவார், எப்ப சாப்பிடணும்ன்றதோ இந்த சாப்பிட்டு வேண்டாம். இதுக்கு பேரு சுவாதந்திரம். இப்படி சுதந்திரமாக நிர்பயமாக எந்த விதமான பயமும் இல்லாம, ஏன்னா எதையும் கொள்ளையடிக்க முடியாது யாராலையும், அப்பேற்பட்டதான ஒரு நிலைமையில வந்தாச்சு. எந்த விதமான பயமும் இல்லாம சுதந்திரமாக ஹையஸ்ட் ஸ்டீம்ல எப்பவுமே பரிபூர்ணமான அந்த ஆனந்தத்துல ஊரெல்லாம் சுத்தி வருகிறார். தூக்கம் எங்க? ஜனபந்தம் இல்லாத இடம் எது? ஸ்மசானம். ஸ்மசானத்தை யாரும் பரமண்டா தங்க மாட்டான். 10-15 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு வேலை முடிச்சு போயிட்டே இருப்பாங்க, யாருக்கு நிற்க மாட்டான். அந்த இடத்துல வாசம், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை, கம்ப்ளீட் சாலிட்யூட். எதனால மகான்கள் எல்லாம் ஜனங்களை பார்த்தா ஓடி ஓடி ஒளிஞ்சுக்க ஆரம்பிச்சா தெரியுமா? பணங்கள்ல பூந்து யாரும் தெரியாத இடத்துல காம விகாரம் இருக்கக்கூடியவன், காமியாக இருக்கக்கூடியவன், இந்த உலகத்தை வாழணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப பற்றோடு இருக்கக்கூடியவன் பக்கத்துல நின்னாலே அவனோட வாடையினால இவன் கூட ஸ்பாயில் ஆயிடுவான். விடுற மூச்சு போர். இதே மாதிரி உத்தமனான ஒருவனுடைய மூச்சு இந்த காமி மேலப்பட்டா அவனும் தெரிந்தது வாய்ப்புண்டு, ரெண்டும் உண்டு. ஆனா துர்நாற்றம் will be felt disgusting-ஆ, அதே நேரத்தில் சுகந்தத்தை ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்து பாருவாங்க. அந்த துர்நாற்றம் தான் இந்த காமியினுடைய உடம்பிலிருந்து வருது, இந்த சுகந்தம் தான் உத்தமனான மகாத்மானியோட உடம்பிலிருந்து வருது. அதனால இவங்க என்ன பண்றா அப்படின்னா, இந்த மாதிரி விவகாரம் படிச்ச ஆளுங்களை பார்த்தா ஓடிடுவார். பரமாச்சாரியில பல டைம்ல ஏதாவது ட்ரபிள் கேஸ் வந்துட்டு இருந்தா மௌன விரதம் போட்டுருவார். பேச நாள் விடுங்க, தூரேன்னு பார்த்து ஓடி விட்டு பேசி பிரயோஜனம் இல்லை, டோன்ட் வேஸ்ட் டைம். அந்த மாதிரி ஜனசம்பந்தம் இல்லாத ஸ்மசானத்துல அல்லது வனங்கள்ல காடுகள்ல படுத்து தூங்குவார். தோச்சு போடுறது, அழுகி தேய்ச்சி நல்லா இஸ்திரி போட்டு அப்படியெல்லாம் வஸ்திரம் முடித்திக்கிற விவகாரமே இல்லை. எங்க தண்ணி கிடைச்சதோ அங்க நினைக்க வேண்டியது கௌபீனத்தை ஊற்றிட்டு காய வைக்கிறது, உடனே அதே போட்டுக்கிறது திருப்பி. 2வது வஸ்திரம் ஒரு சின்ன வஸ்திரம் தான் இருக்கு, அது அந்த தண்டத்திலே மேல சுத்தி வச்சிருப்பார். முன்ன காலத்துல திரிதண்டின்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது. திரிதண்டிங்கிறதான சம்பிரதாயத்தை ஏகதண்டமாக்குறார். அதுவும் ஆதிசங்கர பகவத்பாதர் அந்த ஜீவனம் திரிகண்டம்.
அத்வைதம்ங்கிறதாவது ஸ்தாபிதம் பண்ணி ஏகதண்டம் ரொம்ப முக்கியம் என்றதான ஒரு மகத்துவத்தை கொண்டு வந்தவர் ஆதிசங்கர பகவத்பாதர். பகவத்பாதர மாதிரியே வித்யாரண்யரும் ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணவர் விஜயநகர சாம்ராஜ்யம். அது இல்லாம இருந்தா இன்னைக்கு இந்து மதம்ங்கிறது இங்க இருக்காது. பேசிக்கிறதுக்கு இருக்க மாட்டான், தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆள் இருக்க முடியாது. அப்பேற்பட்டதான் நிலைமை ஏற்பட்டது. அதையெல்லாம் ஜெயம் பண்ணி அந்த பஞ்சாயதன பூஜை அப்படிங்கிறதான 5 விதமான பூஜா சம்பிரதாயங்களை அத்வைத வேதாந்த ரகசியத்தை உருவாக்கி ஏகதண்டமாக்கி விட்டார் எல்லாத்தையும். அது இல்லைனா வித்தின் இந்துக்களுக்குள்ளேயே பயங்கரமான ஃபைட்டிங் இருந்தது ஒரு காலத்துல. வைஷ்ணவன், சைவம், சாக்தம், அது இது இட்டி அடி என்னெல்லாம் பெரிய அக்கிரமங்கள் நடந்திருக்கு தெரியுமா? சொல்ல போனா எல்லாம் இந்து. பகவத்பாதர் பார்த்தார், இவ்வளவு பெரிய பிரம்மஜானம் உலகம் பூராவும் தெரிவிச்சுட்டு இருக்கக்கூடியவர் ஏன் விக்கிரக பூஜை பண்ணுன்னு சொல்லியிருப்பார்? இதுதான் காரணம். அவர் தான் ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்றதானத்தை உருவாக்குறார். ஸ்மார்த்தனுக்கு எல்லாம் ஒண்ணும், எல்லா தெய்வம் ஓகே. இப்ப நாளைக்கு நமக்குள்ள தெய்வம் மாட்டோம்னா அவளை இன்க்ளூட் பண்ணிப்பான். ஒரு உட்காந்து வச்சு ஒரு மாலையை போட்டு குங்குமம் வச்சிருவோம், பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. ஏகப்பட்ட சாமிக்கு அந்த சாமி இந்த சாமி எல்லாம் இருக்கு இல்லையா? முக்கோண சாமி, கக்கோண சாமி, வழியா நடக்கிற போற வர எல்லாம் எங்க பார்த்தா ஒரு சின்ன கோயில்கிட்டே ஒரு மாலை போட்டாச்சு, ஒரு பூஜை கொஞ்சம் வருமானம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பகவத் பாதம். இது பண்ணாம போயிருந்தா இன்டெகிரிட்டி வில் பி இம்பாசிபிள். இப்போ 100 நதிகள் ஓடிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்னாக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல 100 நதிகள் வேணும், ஒரு நதி ஆக்கலாத அல்லவா? சோ ஒரு ஸ்ட்ரீம் ஏகதண்டத்தை கொண்டு வரணும், ஒரே ஒரு பிளாக் பறக்கணும். அந்த பிளாக் கீழே என்னென்ன பிளாக் வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கோ. சில பேர் அடமன்சியில we will not change அப்படிங்கிற சம்பிரதாயங்கள் இருக்கு. வைஷ்ணவத்தை இன்னைக்கும் ரொம்ப ஓங்கி நிற்கிறது. சப்போஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க ஐசோலேட் பண்ண அவங்க என்ன பண்ண முடியும்? இல்ல ஏதாவது நாளைக்கு புதுசா வேற ஒரு மதஸ்தர்கள் கொஞ்சம் கம்பீரமா நான் வந்துட்டு அட்டாக் பண்ண வச்சுங்களேன், எல்லாரையும் என்ன பண்ண முடியும்? அந்த ஐடென்டிபிகேஷன், அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அன்னைக்கு பகவத்பா ரொம்ப திங்க் பண்ணி இது எல்லாம் ஒண்ணுதான். ஏகம் சத் விப்ராஹா பகுதா வதந்தி ஆனோ பத்ராஹா கிருதவோ என்று விஸ்வதா என்றதான மகத் வசனங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணிட்டார். அப்படி ஸ்மார்த்தன் என்றதான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அந்த ஸ்மார்த்தனுக்குள்ள எல்லாம் அடங்கிவிடும். அது இல்லைன்னா வெறும் வச்சுருக்க வேண்டியது. இப்ப ஏற்பட்டதான நிலையில கூட பகவத்பாதருடைய முயற்சி அவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கு. ஆகவே தான் உடுத்திக்கக்கூடியதான வஸ்திரத்தை எங்க ஜல பரணி இருந்ததோ அங்க முக்கிய உடனே தோச்சு உடச்சி அதை உடுத்தின்னு நடக்க வேண்டியது. அப்படி வஸ்திரம் கிழிஞ்சு போயிட்டு வஸ்திரம் இல்லாம போனா கூட திகம்பரனாக நடப்பார், நக்னனாக. ஏன்னா உடம்பினுடைய உணர்ச்சி கிடையாது, அந்த உடம்புனால எந்த விதமான கூச்சப்பட வேண்டியதான நிலைமையும் இல்லை. பிகாஸ் உடம்பையும் சிறந்தவர், அதனால நக்னத்தம் அப்ளிக்கணும். இன்னைக்கு நங்காஸ் இருக்கா. இந்த கும்பமேளா டைம்ல திருப்பதியில அந்த இடத்துல எல்லாம் இன்னும் பார்க்கலாம். திருவண்ணாமலையில நிறைய சித்தர்கள் வந்துட்டு இந்த நிலைமையில கோலத்துல பார்க்கலாம். ஜனங்கள் பார்க்கறா அப்படின்னு எங்கேயாவது ஒரு வாடை அடிச்சா கூட போதும், they will just burst the body, பீஸ் 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 பீஸா அப்படியே போயிடும், உள்ள ஆகாயத்துக்குள்ள மிக்ஸ் ஆயிடும். திரும்ப எப்ப தேவை எல்லாமே அப்படியே இன்டகிரேட் ஆயிடும், ஃபார்ம்ல வந்து ஆரம்பம்.
அந்த சக்தி உண்டு. அஷ்டமஹந்தி கிடைத்தாலே போரும் இதை பண்ணிவிட முடியும். தேவையான நேரத்தில் உடம்ப அசம்பிள் பண்ணிக்க வேண்டியது, தேவையில்லாத டைம்ல டிசம்பிள் பண்ணி அங்கேயும் டிஸ்போஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது. எங்க படுத்துக்கிறார்? பூமியில படுக்கிறார். தன்னுடைய கைதான் தலையாணி. வேதாந்த மார்க்கத்தில் சஞ்சாரம். வேதாந்த மார்க்கத்தில் சஞ்சாரம். எது வேதாந்தம்? வேதாந்தம் என்ன? வேதத்தினுடைய ரகசியம் என்கிறதான அர்த்தம் உண்டு. வேதத்தில் இருக்கக்கூடியதான சிஸ்டம் பாக்கி வந்தது. வேதம் இஸ் வாஸ்ட். அதனுடைய அந்த ஜூஸ் எசன்ஸ் அது வேதாந்தம். 2 வேதத்தினுடைய கடைசி அட்வைஸ். பிகாஸ் வேதம்ங்கிறது ஒவ்வொரு மகர்ஷிகளும் தேவதைகளை பத்தி பேசினது எல்லாம் வேதம், எல்லாம் மந்திரமூர்த்தம். அவ்வளவு பெரிய சக்தி திறமை. அன்னைக்கு நிமிஷ நேரத்தில் அவர் தேவதைகளை சிருஷ்டி பண்ணிடுவார். 10 மந்திரங்களை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, ரூபகல்பனை பண்ணியாச்சு, நீ தேவதை போ. நிறைய சினிமா டிராமா எல்லாம் பார்த்துட்டு சன்னியாசி கையில தண்ணி விட்டு மகர்ஷி இப்படி பண்ணு போ அப்படின்னா ஒரு உருவம் விடும்லவா? இது ரியல். அவங்க இப்படி பாக்குறான். என்னெல்லாம் ஃபார்முலா மிக்ஸ் பண்ணலாம் பாக்குறான். அந்த ஃபார்முலா எல்லாம் விட்டு இழுப்பான், போடுவான், அதுக்கு ஜீவ கல்பனை பண்ணுவான், ஒரு தேவதை உருவாக்கிடுவான். இது நீ தேவதை, இது ரிஷி, இது சந்தஸ், உபாசனை. உனக்கு என்ன வேணும் அதெல்லாம் கொடுத்துருவா சாப்பிட்றதுக்கு. அப்புறம் தேவதை நான் என்ன பண்ண அப்படின்னு, நீ அப்படியே இருந்துக்கோ. யார் ஒன்னு இந்த மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டு வழிபடுறாளோ அவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கு, போ வேலை இல்லை போ. அப்படி வாயை திறந்து பேசினதெல்லாம் மந்திர வடிவம். என்ன கிரய விக்கிரயத்தை பத்தி பேசுறதுக்குங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ப்ராப்பர்ட்டி வாங்க வைக்க வேண்டாம், சம்பளத்துக்கு வேலை பண்ண வேண்டாம். அது அந்த காலம் அல்லாது, எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு காட்டிலையும் பிளென்டி 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 ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ரூட்ஸ். அன்னைக்கு சாப்பாடு ஜாஸ்தி தேவையில்லை. நமக்கெல்லாம் சாப்பாடு எதுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது அப்படின்னா, ஆன்மீகத்திலிருந்து நம்ம வெளியே வரும். ஆன்மீகத்திலிருந்து வெளியே மெட்டீரியல் வேர்ல்டு பௌதிகத்துக்கு வர 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 we have to add more and more and more and more food. ஆன்மீக துறையில் இருக்கிற வரையில் கம்மியாயிண்டே வரும். That's a difference. ஆகவே வேதாந்த மார்க்கத்தில் சஞ்சாரம். பிரம்ம கிரீடா, பிரம்மத்தோட விளையாடுறது. பிரம்மத்தோட விளையாடுறது எப்படி நான் சொல்றேன். இதெல்லாம் தான் இவங்களுடைய ஜீவித ரீதி, அங்க வாழ்ந்து வரக்கூடியதான மார்க்கங்கள். இது ஆச்சரியம் அல்லாம என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற. இப்ப பிரம்மத்தோட கிரீடை பண்றது அப்படின்னு என்ன? பிரம்மத்தோட விளையாடுறது. நம்ம உடம்புக்குள்ள எது பிரம்மம் எது பிரம்மம் இல்ல? ஜீவன் பிரத்யக்ஷ பிரம்மம். ஜீவோ பிரம்மேவன் ஆபராதான் சொல்லியிருக்கு. ஜீவன் தான் பிரம்மம். நம்மளுடைய ஜீவனை நாமளாகவே ஜீவனோட பேச ஆரம்பிக்கிறது, ஜீவனோட சகவாசம் வச்சுக்கிறது, நமக்குள்ள வேற யாரோ ரிசைட் பண்றாங்கதான எண்ணத்தை உருவாக்குறது, அதோட தொடர்பு கொள்றது, அதோட தொடர்பு கொள்றது. நான் மனசுகிட்ட பேசுற ஒரு வழக்கம் உண்டல்ல, மனசு இல்லாமோ கேட்கும், நாம் அதுக்கு உபதேசம் பண்ணுவோம், அது திரும்பி சொல்லும், இல்ல இல்ல நீ பண்ணு, இல்லை பண்ணக்கூடாது, அது தர்மம், இது தர்மம். இந்த வாழ்க்கை இதுதான் பிரம்ம கிரீடை. பிரம்மத்தோட பிரத்யட்சமான பிரம்மம் நமக்கு நம்ம கையில் இருக்குது. இது
நம்மளுடைய இந்த ஜீவன் அழிவில்லாத பொருள். பொருள் கிடையாது, தத்துவம், சக்தி. அப்பேற்பட்ட பிரம்மத்தோட நம்ம எப்பவுமே இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த வாசனை நம்ம டெவலப் பண்ணிட்டோமானா நிறைய பிரச்சனைக்கு நமக்குள்ளே ஆன்சர் கிடைக்க ஆரம்பிச்சு. இப்ப நான் உடம்பு அது உள்ளே இருக்கிறதோ ஒண்ணு அதுக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை அப்படிங்கறதான ஒரு டிட்டாச்மெண்ட்ல வாழறதுனால நம்மளுடைய ஓன் சக்தி, நம்மளுடைய சொந்தமான நம்மளுடைய சக்தி நமக்கே தெரியாம போறது. இதைத்தான் நிறைய மகான்கள் நல்ல சாதனை பண்ணி தெரிஞ்சுக்கிறான். ஓ, நமக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, அப்ப நம்ம வெளியில அட்வைஸ் வேண்டாம், நமக்குள்ளே கேட்டு தெரிஞ்சு போகும் அப்படிங்கறதான ஒரு லெவலுக்கு அவங்களால வர முடியாது. அது முயற்சி பண்ணி தான் வர முடியும். ஆழத்து சடன் டக்குன்னு வந்துடுறது. ஆகவே பிரம்மத்தோட தீடு பண்றது அப்படின்னா ஒரு மகத்துவத்தை பத்தி அவங்க ரொம்ப பெருமைப்பட்டுப்பா. ஒரு கோவில் பாக்குறாரு வச்சுக்கோங்க, சன்னியாசி நடந்து போயிட்டு இருக்க ஒரு கோவிலை பாக்குறாரு. ஆஹா, இந்த பிரம்மத்துக்கு இவ்வளவு அமக்கலமா 4 கோபுரத்தை கட்டி ஒரு ஆலயம் பண்ணி அது உள்ள ஒரு கோவில், ஆலயம் வேற கோவில் வேற, இந்த டோட்டலா இருக்கிறது ஆலயம். எங்க நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய ஜீவன் லயிக்குமோ அதுக்கு ஆலயம் என்று பெயர். அப்படின்னா இறைவன். அந்த ஆவில லயமாகிறது. நான் அந்த இறைவனுடைய சரீரத்துல, பாதத்துல, உயிர்ல, சக்தியில லயமாகிறதுக்கு ஆலயம். ஆலயத்துக்கு போறது அப்படின்னா அந்த பவுண்டரிக்குள்ள நம்ம காலை வச்சுட்டோம்னாலே நம்ம ஆலயத்துக்குள்ள என்டர் பண்ணியாச்சு. நாமள இறைவனுக்கு கொடுத்துட்டோம். அதனால நான் கோவில்ல போற நேரத்துல நம்மளுடைய தன்மைத்துவம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய சுயபாவம் சுயபோதம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத பேச்சு, லேட்டஸ்ட் மூவி என்ன ரிலீஸ் இருக்கு, நல்ல 2 ஸ்டண்ட் இருக்கா, 4 பாட்டு இருக்கா எல்லாம் கேட்கக்கூடாது. எந்த தேவையில்லாத பேச்சும் பண்ணக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? ஆலயம் கோபுர வாயில நமக்கு கதவு தாண்டி நம்ம காலை உள்ள வச்சுட்டோமானா நம்மள இறைவனுக்கு நாம் கொடுத்து விட்டோம். இனிமே நம்மளுடையதுங்கிறது எதுவும் இல்லை. உடம்பும் இல்லை, பேச்சு மூச்சு இல்லை, காது இல்லை, கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, நாக்கு இல்லை, விசாராதிகள் எதுவும் இல்லை, எல்லாம் இறைவனுக்கு கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் திறந்த பிறகு நமக்கு என்ன இருக்கு பேசுறதுக்கு? அதனாலதான் கோயிலுக்குள்ள போனா பேசாதுங்க அப்படிங்க. அதுக்குள்ள ஒன்னும் இல்லை, எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த சர்வத்தையும் கொடுக்கிற மனோபாவனை தான் நாம் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றோம். ஒரு மனுஷன் 3 டைம்ல கீழே படுத்துப்பார். எப்பெல்லாம்? பிறந்ததும் கீழே படுத்துட்டு வருவார், இறந்து போறதையும் கீழே தான் படுத்துப்பார், இறந்து போற மாதிரி படுத்துப்பார், இதுதான் தூக்கம். இப்படி 3 நேரத்தில் இந்த கட்டை சாயும். தேர்ஃபோர் இறை பாதத்துல, இறைவனுடைய சந்நிதியில, இறைவனுடைய உடம்புக்குள்ள, ஆலயம் என்றால் இறைவனுடைய உடம்பு, அந்த இறைவனோட உடம்புக்குள்ள நம்மளுடைய இந்த சிறு உடலை சமர்ப்பணம் செய்வதுதான் சாஷ்டாங்க நமஸ்காரம். நமக்குன்னு ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். உடம்பை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு? இதுதான் சாஷ்டாங்க நமஸ்காரம். ஆலயம் என்றால் ஆலயம், அதுக்குள்ள கோயில், குடிகொள்ளக்கூடியதான சக்தி கோயில், கடந்து வாழ்கின்றதான ஒரு மகசக்தி கடவுள், அதுக்கு கருவறை என்றதான கர்ப்ப கிரகம், அதுக்குள்ள சக்தி என்றதான மகத்தத்துவம். கோவில் அப்படிங்கிறதும் ஆலயம் என்றதான விஷயம் புரிஞ்சு கொடுத்து நமக்கு நம்மளுடைய உடம்பு ஆலயம். உடம்புக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த மகசக்தி ஜீவன் அல்லது ஆத்ம தத்துவம் என்பது கோவில். இதயம் என்றதான கோவிலுக்குள்ள தஸ்யாந்தே சுஷிரகம் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம். தஸ்யாந்தே மகான் அக்னிர் விஸ்வா, எப்படி அக்னி ஸ்வரூபமாக ஜொலிக்கிறதான மகத்தத்துவம் அது உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு.
இந்த இதயபக்தம் என்றதான கோவிலுக்குள்ள குடிகொள்ளக்கூடியதான கடவுள் தான் இந்த ஜீவன். பஞ்சகோஷாந்தரஸ்திதாயை நமஹ. அதுக்கு 5 கதவுகள். அதை திறந்தா உள்ள பார்க்கலாம் இறை சக்தி எப்படி. அதனுடைய சைஸ் எப்படி இருக்குமாம்? இந்த உடம்புக்குள்ள இருக்கிறத வெளியே வரத கட்டவரல் சைஸ், உள்ள இருக்கிற நேரத்தில் என்ன சைஸ் தெரியுமா? நெல்மணி இருக்குல்லவா, நெல்மணியினுடைய அந்த மகுட்டம் இருக்குமே, நெட்டி, அது ஒரு கேப் இருக்கு. நெல் எடுத்தோமான நெல்லுக்கு மேல சின்ன ஒரு கேப் இருக்கு, அதி சூக்ஷ்மமானது. அந்த கேப்புக்குள்ள இருந்து ஒரு சின்ன சுஷிதம் இருக்கு. தட் இஸ் வாட் கெட்டிங் கனெக்டட் டு த ஸ்டம். அது வழியாக இன்ஜெக்ஷனோட ஃபுட் எல்லாம் கொடுவாங்க. தேவிக்கு தொப்புள் கொடி வழியாக எப்படி கிடைக்கிறதோ அது மாதிரி அந்த சுஷிரத்தை டிவைடட் பை 1 lakh. அதி சூக்ஷ்மம் பரமாணு சொரூபமாக இந்த ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் இப்படி இருக்குன்னு உணர்ந்தவன் பாருங்க. வெரி சிம்பிள். பயாலஜி படிச்சவா ஸ்கூல்ல போய் பாடம் கத்துந்த பசங்களுக்கு ஈஸி. உடம்புக்குள்ள பேன்கிரியாஸ் எப்படி இருக்கும்? பேன்கிரியாஸ் எங்க இருக்கு முதல்ல தெரியணும். இங்க தடி இருந்தாங்கன்னா பேன்கிரியா எங்க இருக்கும், என்ன சைஸ் இருக்கும், அது என்ன கலர் இருக்கும், அதோடைய ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் உட்காந்து ஒருத்தர் திங்க் பண்றாங்க வச்சுக்கோங்களே. ஒரு உறுப்பு உடம்புக்குள்ள இருக்கிறதான ஒரு உறுப்பு நினைச்சுப்பாங்க. அதுக்கு அடுத்தது இதயம் எப்படி இருக்கும்? இதயம் தாமரை மொட்டு போல இருக்கும். நம்மளுடைய லெப்ட் ஹேண்டோடு இந்த இது வரைக்கும் சைஸ். அது என்ன பண்ணும்னா கீழே பார்த்துட்டு இருக்கும். ஏன்னா நாம போடுற அக்னியில போடுறதான இந்த வயிற்றுக்குள்ள எல்லாத்தையும் போடும். அதுவும் சுவாகா, இதுவும் சுவாகா, வடை சுவாகா, இட்லி சுவாகா, தோசை சுவாகா, மசாலா தோசை சுவாகா, மைசூர் மசாலே சுவாகா, இருக்கிறத எல்லாம் சாப்பிட காமிச்சுக்கோங்களேன். எல்லாம் அக்னிகுண்டத்துக்குள்ள போய் விழும். அக்னிகுண்டத்தில் விழுறது மட்டுமல்ல முக்கியம், அக்னிகுண்டத்தில் விழுந்த பொருள் சுத்தமாக இருந்தா அந்த சுத்த வாயு மேலே இருக்கிறது. மந்திரத்வனி, திரவிய சுத்தி, கிரியா சுத்தி, அக்ஷர சுத்தி, ஆச்சாரிய சுத்தி, வாக் சுத்தி போடுற பலவிதமான சுத்திகள் இருந்தா போடுற பொருள் ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிடும். அப்படி போட்டு வர நேரத்தில் அந்த ஜுவாலை என்ன பண்ணும்னா மேல எடுத்துட்டு போகும் அந்த சக்தியை. அந்த சக்தியை மேல எடுத்து போறது திரிபாதி என்பதான அக்னி பகவான் அதை எடுத்து செல்கிறார். அதை இந்த ஆகாசம் வாங்கிட்டு விடும். அங்கிருந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகிறது. கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். தேவர்களுடையது எப்படின்னா சுவாகாதேவி கொடுத்துப்பார். பிதர்களுடைய எப்படின்னா சொதாதேவி கொடுத்துப்பார். சுவாகாவும் சொதாவும் பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காளான்னு பாக்குறதுக்கு தட்சிணாதேவி. ஏன்னா எல்லாம் நார்த்தை பார்த்து போகும். சவுத்தில் உட்கார்ந்து இருக்கிறதான இந்த தட்சிணாதேவி 2 மீனிங் தட்சிணை. ஒன்னு தட்சிணை கொடுக்கிற தேவி. சுவாகாவும் சொதாவையும் திருப்திப்படுத்தணுமான ஏதாவது கொடுக்கணும் இருக்கின்றது ஒரு தட்சிணை. பிளேஸ்மெண்ட்டும் தட்சிணம். எல்லாம் மேல் நோக்கி போறது நார்த் நோக்கி தானே போயிட்டு இருக்கல. நம்ம நின்னாலே மேல் நார்த் தானே. அப்ப கீழே இருந்து மேலுக்கு போறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு பார்ட்டி வேணுங்க. மேல கரெக்டா போறதா இல்லையா அப்படின்னு. தட்சிணாதேவி. சுவாஹா சுதா தட்சிணாதேவி நமஹ அப்படிங்கறதான மந்திரம் லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது. சோ அவங்களுடைய வேலை அவதான் கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கோட இன்சார்ஜ். அவ கொடுத்துக்கணும். யாராருக்கு போய் சேரணுமோ அவங்களுடைய போஸ்ட் பாக்ஸ்ல கரெக்டா போய் விழுந்துருக்கும் அந்த ஐட்டம். சந்தேகம் தப்பு எதுவுமே வேண்டாம். இப்படி சர்வத்தையும் கொண்டு போகக்கூடியதான நம்மளுடைய இந்த குச்சியில போடுற சாப்பாடு என்ன பண்ணோம்னா மேலுக்கு பாருங்க. மேலுக்கு வர டைமில் யார் எடுத்துக்க போறா? இத பிருஷ்டபாகத்தை காட்டிட்டு இருக்கிறதா பகவானுக்கு சூடுதான் அடிக்கும். எடுத்துக்க முடியுமா? சிரசத்தானே காட்டி உட்காரணம். அதுதான் ஹிருதயம் ஜாப்பியதோ முகம் அதோ நிஷ்டா விதஸ்யாந்தே நாபியாம் உபரி திஷ்டதி ஜுவாலமாலா குலம்பாதி விஸ்வஸ்தா எதனம் மகது. அப்படி வரதான ஜுவால ரூபத்தை வந்துட்டு அப்படியே என்ன பண்றார் பகவான் வாழ்த்து விடுறாரு. எல்லாம் உள்ள போடும்.
சாமுதிரிக லட்சணம் பார்த்துல ஒரு இதை சாப்பிடணும் வேலை சொல்லுவாரு. இருக்கு. அந்த அளவுக்கு அப்போ கிரமமா இருக்கணும் சாப்பிடுறது. அப்படிதான் வந்தது. இன்னென்ன கரிகாய் இன்னென்ன டைப்ல கட் பண்ணம் அப்படின்னு குண்டக்கா மண்டக்கா கட் பண்ணி போட்டேன்னா அது சாப்பிட்டா அவன் பார்த்தா போது என்ன குண்டக்கா மண்டக்காவா இருக்கு, அவன் புத்தி அதே மாதிரி தான் வருவனுக்கு. அன்னாத் மனஹா, மனசுதான் சர்வம். அப்போ பரிமாறுற பொருள் ரொம்ப சந்தோஷமாக சௌக்கியமா எல்லாம் இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும். கலரு, கஷ்ணத்தோட சைஸ் எல்லாமே எல்லாம் அவியல் பண்ற மாதிரி அடுத்து கலக்கி வச்சா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அந்த சாமுத்திரிகா லட்சணம் நீ பார்ப்பேன். பின்னை காலத்துல கரிகாயை வாங்க வந்தா எஸ்கே வாங்க மாட்டான், எடுத்துட்டு போடா அப்படின்னு. வெண்டைக்காய் இந்த பழைய தாத்தாமாரோட கொடையாட்டமா இருந்து வச்சுக்கோங்களேன், தொடமாட்டாத நீக்கிடும். அந்த வெண்டைக்கான எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் உள்ள வீட்டுக்குள்ள என்ட்ரி. அத்தனை பொருள்களும் அவ்வளவு ஸ்பஷ்டமாக இருக்கணும், ஹேண்டிகேப்டா இருக்கக்கூடாது. இன் அதர் வேர்ட்ஸ், ஸோ நீங்க சொன்ன சாமுத்திரிகா லட்சணம் இருக்கு, நானே படிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் லட்சணம் பார்த்து அதை எடுத்துக்கிறதாக வழக்கம். ஸோ ஒரு ஆலயம் அப்படின்னா நம் சரீரத்தை நாம் கொடுக்கிற மாதிரி இறைவனுக்கு நமக்குள்ள நம்மளுடைய உடம்பே ஒரு ஆலயம். அது உள்ள ஒரு கோவில், அழகான கோவில். இந்த கோவிலுக்கு என்ன பேரு? இதயம். அந்த இதயம் என்பதான கோவிலுக்குள்ள ஒரு அழகான இறைவன், ஒரு கடவுள் உள்ளே கடந்து வாழ்கின்றவர் கடவுள். அந்த கடவுள்கிட்ட டெய்லி ராத்திரி நம்ம பேசணும். நிறைய பேரண்ட்ஸ் மாதாக்கள்லாம் கர்ப்பமான பிறகு தன் குழந்தைகிட்ட பேசுவான், கையை வச்சு நிதானம் சொல்லி கொடுத்து பேசுவான். அப்ப அந்த பேசுற அந்த சுபாவத்தை, அந்த பழக்க வழக்கத்தை கண்டினியூ பண்ணிட்டா போதும். சோ நாம் உள்ளே இருக்கக்கூடியதான இந்த இதயபத்தில் இருக்கக்கூடியதான அந்த மகத்துவத்தை நிதானமா அவங்களோட பேசணும். நீ நாராயணனா, நாராயணம் மகாத்மேயம் விஸ்வாத்மானம் பராயணம் சொல்லி இருக்காளே, இல்லே நீ வாயுவா, நமஸ்தே வாயோ துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி துவாமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாவாதிஷம், இல்லே நீ அக்னியா யாதவேத சேசுனவாம. ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி ஒன்னு வாழ்த்தி இருக்கு, அப்படிதான் நீ யாராக இருக்கலாம். எவ்ரிடே we have to try to develop a relationship and we should fall in love with அந்த உள்ளே இருக்கிறதான பஞ்சபூதோகவை பஞ்சகா, பஞ்சபூதங்களால உற்பத்தி பண்ணினதான் இந்த சரீரம். பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு பாருங்க. சிரசிலிருந்து கழுத்து வரைக்கும் ஆகாச தத்துவம். நம்மளுடைய உடம்புல இந்த இடம் பூரா ஆகாசம். கழுத்திலிருந்து மாறு முடிஞ்சு வயறு ஆரம்பிக்கிற வரையில் வாயு தத்துவம். வயறு அக்னி தத்துவம். புரியுதா? கடியிலிருந்து தொடை வரைக்கும் ஜல தத்துவம். கடங்கால் இருந்து பாதம் வரைக்கும் பிருத்திவி தத்துவம். இப்ப நம்ம உடம்பு தொட்டு பாருங்க சயின்டிபிக்கலி. ஆகாசம். நம்மளுடைய முடி இஸ் த மோஸ்ட் லைட்டஸ்ட் ஒன். ஓகே, லைக் வியோமகேசி விமானஸ்தா வஜ்ரணீவாமகேஸ்வர்தே நமஹ. அந்த முடி அப்படி பறந்து கிடக்கிறது வச்சுக்கோளே, எண்ட்ல ஸ்டார்ட்மா அப்படியே ஆகாச மாட்டமா அப்படியே இருக்கு. ரொம்ப சாஃப்டா, ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப அழகா அப்படியே பாட்டு பறந்து போயிட்டு இருக்கு. லைட் அட் த சேம் டைம் பிரகாசகிருத்தமானது. ஆகாசத்துக்கு என்ன அழகு? அதனுடைய கலர்ஸ். ஆகாசத்தினுடைய பியூட்டி என்ன? கலர்ஸ். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் கலர். ஜெனரல் கலர் ப்ளூவாக இருந்தா கூட ஒவ்வொரு டைம்ல சந்திரனை பொறுத்த ஒரு கலர், நட்சத்திரங்களை பொறுத்த ஒரு கலர், சூரியனை பொறுத்த ஒரு கலர், ஒவ்வொரு. இந்த இடம் பூராவது நம்மளோட உடம்புலயே இருக்கிற மோஸ்ட் சமத்கார் பிளேஸ் என்னது? அப் டு கழுத்து. அண்ட் எவ்ரி ஒன் ட்ரை டு
மேக் மேக்ஸிமம் பியூட்டிஃபிகேஷன் இந்த பார்ட்டில் தான். புரியுறதா? இந்த ஆகாசத்துடைய பியூட்டி பாருங்க. ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருந்தது. ஆல் டிஷ்யூஸ் ஆர் சோ சாஃப்ட். மூக்குல காதுக்கு பக்கத்துல என்ன கோ இன்சைட் the மெடிக்கல் சயின்ஸ்ல பாக்குற மாதிரி தீம் எல்லாம் ஆல் டிஷ்யூஸ் ஆர் சோ சாஃப்ட். இந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுக்கு அடுத்து வந்துட்டு வாயு மண்டலம் அல்லவா? வாயு இந்த இடத்துல இருந்து லங்ஸ் பூரா வாயுடைய சஞ்சாரம், வாயுடைய கம்ப்ளீட் டெபாசிட்ஸ், வாயுனுடைய கெப்பாசிட்டி எல்லாம் அங்க இருக்கு. சாதாரண ஒரு மனிதனுக்கு லங்ஸினுடைய கெப்பாசிட்டி என்ன? லங்ஸினுடைய கெப்பாசிட்டி என்ன? எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணும்? ஒன் ஆஃப் த டாப் கிளாஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் 24/7 ரெடி ஃபார் ஆக்ஷன் 75% தான் ஒர்க் பண்ணும் 100ல. கொஞ்சம் டவுன் கிரேடு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு 10 பிராணாயாமம் காலையில, மத்தியானத்துக்கு 3, இரவில் ஒரு 10, இப்படியெல்லாம் பண்ற ஒரு சாதாரணமான ஒரு டீசெண்டா இருக்கு 50% ஒர்க் பண்ணும். சோ நம்மளுடைய ஓன் லங்ஸ் கோவில் அறைக்குள்ள, சில கோவிலுக்கெல்லாம் சில பேர் போவா, எல்லா இடத்துலயும் உட்காந்து வருவாளா, அந்த வழியால போவார், இறைவனை பார்ப்பான், ஓடி வந்துடுவார். ஐதர் இவன் ஓடி வருவான், அவ தள்ளி விட்டுருவா. ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். ஒரு கோவில் தரிசனத்துக்கு மார்க்கம் உண்டு, மார்க்க ரேகை உண்டு, அதுபடி போய் வந்தாதான் அந்த கோவில்ல பெனிஃபிட். சும்மா ஏதாவது ரூட் வழியா உள்ள ஏறி போய் பார்த்துட்டு வந்து ஒன்றும் கிடைக்காது, எல்லாம் வேஸ்டிங் டைம். அத மாதிரி இது உள்ள இந்த லங்ஸ்ங்கிற வந்துட்டு ஒரு கோவில்ல 2 பஜன மண்டபம் இருக்கு. 2 மண்டபத்துக்கு நேரால்தான் ஒரு வழி இருக்கு. அதுதான் இந்த 2 லங்ஸுக்கு நடுவே இருக்கிறதான பாதை. அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்ரீகோவில், கர்ப்பகிரகம் போன்றதான இடங்கள்ல கருவறையில் நம்ம இறைவனை பார்க்க முடியாது. சேம் சிஸ்டம் இங்க இருக்கு. இந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு அக்னி, ஆகாஷாத் வாயு ஹோவாயோர் அக்னி அக்னி ஆபஹ. அதுக்கப்புறம் ஜலம் வரப்போறது. வயிற்றுல பூராவும் இந்த வாயு மண்டலத்துக்கு அப்புறமா கீழே வர்றது பூராவும் அக்னி. வயிற்றுக்குள்ள பூரா மேக்சிமம் ஹீட் இருக்கு. அந்த ஹீட் இல்லைன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இல்லை அப்படின்னா ரத்திகன தோன்ற ரொம்ப கஷ்டம் காரியம். அதுக்கு அடுத்தது ஜலபரணி. எங்கெல்லாம் வாட்டர் ரிசர்வாயர்ஸ் இருக்கு, லேக் இருக்கு, சால்ட்டி லேக் இருக்கு, அப்புறமா நல்ல லேக் இருக்கு, சமுத்திரம் இருக்கு, சர்வம் இருக்கு. இதுக்குள்ள அது தைஸ் வரைக்கும் லூஸ் மசில் பார்த்தேன்னா தைஸ்ல வந்துட்டு நிறைய இடங்கள்ல பிக்ஸ் பண்ணணும்னா இங்க இருந்து ஒரு மசிலுக்கு எடுத்துட்டு அங்க வச்சிருவாங்க. they can do all that. This place complete ஜலம், ஜலத்தினுடைய மேக்சிமம் இருக்கிறவன். பாதம் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன். பார்த்தேன்னா வெட்டுக்கத்தியானமா இருக்கு காயிங்காலில் இல்லவா? காலுக்கு என்ன பலம் வருது, எவ்வளவு தூரம் நடக்கிறது, எவ்வளவு இதெல்லாம் பண்றது. காலால எட்டி உதைக்கிறவா போலீஸ் இல்ல. அந்த உடம்போடைய டோட்டல் வெயிட்டை தாங்கக்கூடிய ஹையஸ்ட் பலம் the பூமி. The பூமி is carrying so much of weight. நல்லவங்களுடைய, கெட்டவங்களுடைய, பாவிகளுடைய சர்வத்தினுடைய அந்த வெயிட்டையும் தூக்கிறது இந்த. சோ நம்மளுடைய ஓன் உடம்பை 5ஆ பிரிச்சா பஞ்சபூதங்களை we have to start talking to them. ஏ பிருத்திவி சுத்தம் சௌக்கியமா இருக்கியா? சும்மா ஹாய்கள் அவ்வளவு. This is how நம்மளுடைய உடம்புக்கும் நாம் இந்த உலகத்தை பத்தி ஏன் கவரம் பண்ண போடணும்? ஹியூஜ் சப்ஜெக்ட் இது. இந்த உலகங்கிறது பாதுகாத்துக்கு போறதுக்கு விசா வேணும். இதெல்லாம் நடக்காத விஷயம். உலகத்தை பூரா சுத்த முடியுமா? விட்டுருங்க. நமக்குள்ளே எல்லாம் இருக்கிறதா இந்த உலகத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமா பவ்யமாக பார்க்க ஆரம்பிச்சோமானா எதுக்கு எங்கேக்கு போனோம் எல்லாம் இங்க இருக்க, அப்படித்தான் திருப்தி ஏற்பட ஆரம்பிக்கும். அதை வச்சுதான் பில்ட் பண்ண முடியும் அகம் பிரம்மாஸ்மி என்றதான நிலைமைக்கு. குரு சொல்லுவார் தத்துவமசி, சிஷ்யன் சொல்லுவான் அகம் பிரம்மாஸ்மி. அது 2 மேட்ச் ஆகணும். அந்த மேட்சிங் இஸ் a process. அந்த process self effort.
அப்ப நமக்குள்ளே நாம் தெய்வீகத்துவத்தை பார்த்து நமக்குள்ளே நாம் வளர்த்தி வர நேரத்துல மட்டும்தான் இந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். இதெல்லாம் பிரம்ம கிரீடை. இதுதான் மகர்ஷிகள் உட்காந்து பண்ணிட்டு இருக்கா, வேற ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி they don't have 24 hours is not enough for them. இப்ப இந்த ஒரு டாபிக்கை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சப்போ 15 நிமிஷம் ஓடிடுது. இது சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, நாம when we started doing ourselves இந்த எக்ஸசைஸ் உள்ளுக்குள்ள endless அது பாட்டு போயிட்டே இருக்கும். சன்னியாசி சூரிய உதிக்கிறது தெரியாது, அஸ்தமிக்கிறது தெரியாது, எங்க என்ன நடக்கிறது ஒன்னும் தெரியாது, கவலையே இல்லாத ஒரு காலம். சோ பிரம்மஞானி பிரம்ம கிரீடைய பண்றார், மற்றவங்களோட விளையாட போவதில்லை, தனக்குள்ள தானே விளையாடி சுகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்கிறார். 539வது ஸ்லோகம். விமானமாலம்பிய சரீரமேதத் புனத்ய சேஷான் விஷயானுபஸ்திதான் பரேச்சயா பாலவதாத்மவேத்தா யோ அவ்யக்தலிங்கோ அனுஷக்தபாஷ்யாஹ ஆத்மஞானியான மகாத்மா. ஆத்மஞானி ஆத்மாவை பத்தி அறிவிருக்கக்கூடியவன் ஆத்மஞானி. ஞானம் ஞான மார்க்கம் மூணு விதத்தில் தான். ஞாத்ரு ஞான ஞேயம். நான் அது என்னையும் அதையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான அறிவு ஞானம். உலகத்துல எந்த ஜீவராசியும் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஞானத்தை மட்டுமே தான் உண்டு வாழ முடியும். நல்ல ஒரு பொருள் மைசூர் பாக்கு இப்படி சாப்பிடணுக்கு ஆசைப்பட்டா வாட் இஸ் தட்? மைசூர் பாக்கினுடைய டேஸ்ட், ஸ்மெல்லு, சைஸ் எல்லாமான அந்த ஞானத்தை நான் பெறணும் என்று ஆசைப்படுகிறேன். நல்ல ஒரு வாட்ச் வாங்கி கட்டிக்கணும். சேம் ப்ராசஸ். உலகத்தில் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஜஸ்ட் acquiring knowledge in different way. That is life. அவ்வளவுதான் லைஃப். ஆக்சுவலி இத காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுனால பிகாஸ் அதர் பர்கூஷன்ஸ் வில் காம்ப்ளிகேட். ஏதாவது நல்ல ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பாடுறவனா இருந்தா கூட சும்மா யாராவது ஒரு கல்ல தூக்கில போட்டா தேடு படிச்சுட்டா அவரோட பாடுறது ராக இந்த ராகத்துல பக்கத்து ராகத்தான் போயிடும். பெரிய மேதை டக்கு ஒரு செகண்ட்ல எங்கே போயிடும். சோ நமக்கு வரக்கூடியதான வெளி டிஸ்டர்பன்சஸ், சம் டிஸ்டர்பன்ஸ் நாமளே கிரியேட் பண்ணிப்போம், சம் டிஸ்டர்பன்ஸ் வெளியிலிருந்து வரும். வெளியிலிருந்து வர்றது பிராரப்த கர்மம், உள்ளிருந்து உருவாக்குற நாமளே உருவாக்குறது வாசனை. ரெண்டே இந்த டைப்ல தான் பிரச்சனை வரும். நாமளா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னா அது வாசனை. பல ஜென்மா பூர்வ ஜென்மாக்கள்ல பழைய பழக்கம் விட்டு போகல. இப்போ வெளியில இருந்து ஒண்ணு அப்படின்னா பிராரப்த கர்மம். சும்மா வழியில போட்டு யாரா ஒண்ணு விட்டுருப்போம். குழந்தை ஒண்ணு பெரிய சின்ன குழந்தை கொடுத்துட்டு போவோம் மண்டையில கிடக்கு. அந்த பை இப்படி பார்க்க ஆறு அடிச்சா என்ன இப்படி இப்படி சின்ன பொடிய அவனுக்கு ஒன்றும் சொல்ல வழி இல்லை. அது அம்மா அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இந்த ஒரு சொடுக்கிட்ட சும்மா விடுமா, அவன் பெரியவன் கையுக்கு இருக்கிறவன் அடிச்சுட்டு போயிட்டான். அது திருப்பி வந்தாகணுமே அந்த ஆக்ஷன், அதுக்கு ரியாக்ஷன். சோ நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். சும்மா வந்து விழு, நமக்கு பேட் நேம். சும்மா வந்து விழலை, பிராரப்தம் வந்து போட்டுது. So either we will make it ourselves, which is vasana, or something will come externally, that is prarabdha. So இந்த ரெண்டு கர்மாக்குள்ள ஏதாவது ஒரு கர்மா ஒரு மனிதன் மாட்டின்னு முழிச்சு என்ன பண்ண தெரியாம இருப்பார். ஆகவே ஒரு ஆத்ம ஞானி ரெண்டையும் திறந்து விடுகிறார். எனக்கு வரத்துக்கும் இல்லை போறதுக்கும் இல்லை, வந்ததுல கவலையும் இல்லை, போறதுல பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அவனே உருவாக்கிக்கிறதுனால இன்னொருத்தனுடைய உதவியினால உருவாக்க முடியாது. அட் த சேம் டைம் தானே உருவாக்கினதுனால அவன் தான் அதுக்கு ரிஷி, அவன் தான் அதுக்கு சந்தத்து, அவன் தான் அதுக்கு தேவதை, அவன் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அவனே தான் டிசைன் பண்ணிக்கணும். Therefore he will protect and he will try to nurture that. அதனால பிரம்மஞானத்தினுடைய டேஸ்ட ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டானா he will never ever come back அந்த இதுல இருந்து. அதுலயே அவன் தான் இன்னோவேட்டர், அவன் தான் அதனுடைய ஆனர்.
நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியோட ஆனர்ஷிப் நம்ம சும்மா இருக்க விட்டு கொடுத்துருவோமா? சேம் வே he owns. அவன் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு சாதனை பண்ணி என்னெல்லாமோ தெரிஞ்சுட்டு கடைசியில் he got the grip of that. Now he will not leave it. காரணம் அவனுடைய அந்த ஆனர்ஷிப் இருக்கு. அந்த ஆனர்ஷிப் நாம் கிரியேட் பண்ணிட்டா மட்டும்தான் ஆன்மீக வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும். ஆனர்ஷிப் இல்லை அப்படின்னா it will be only a repetitive work. அதனால்தான் மந்திரம் சொல்ற நேரத்தில், புஷ்பத்தால் இறைவனுக்கு கொடுக்கிற நேரத்தில், உபச்சாரங்கள் இறைவனுக்கு சமர்ப்பம் என்ற நேரத்தில் நம்மளுடைய 100 மில்லியன் டைம்ஸ் இன்வால்வ்மெண்ட் அதில் இருக்கணும். ஒவ்வொரு மந்திரம் சொல்றதையும் அனுபவிச்சு சொல்லணும். இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு கோரஸ் தெரியும் இல்லையா? இப்போ என்ன ரித்தமேட்டிக் சிஸ்டமேட்டிக் எல்லாம் ஒரே வாய்ஸ்ல. இந்த துவனிதான் வேதம். சத்தம் இல்லைன்னா வேதம் இல்லை. அந்த சத்தம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா மேட்சிங்கா இருக்கணும். இன்னொரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? ஆதிசிவன் வியாக்ரபாதர் இன்னைக்கு இங்க இருந்தார். வெரி ரேர். இந்த புள்ளிகள்லாம் வெளியில வரவே மாட்டான். கைலாசத்தை விட்டு வரதுக்கு தே ஆர் லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட். என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் அவரோட நான் இன்டராக்ட் பண்றேன். என்னாச்சு? ஒருவேளை அது ரொம்ப ப்ரே பண்ணியிருக்கானோ இந்த சித்தர்களோட எல்லாம் அப்படின்ட்டு. வியாக்ரபாதர் ரொம்ப ரேர் டு விசிட். அவருடைய பிரசன்ஸ் இன்னைக்கு இங்க இருந்து பூ இருக்கு. பூஜை முடிகிற வரைக்கும் இருக்கு. தட் இஸ் ரீசன். அந்த ரித்தமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது, அமைஞ்சு விடுது. நம்மளால அமைக்க முடியாது சில நேரத்தில். ஆனா நம்மளாம் கருவிகள். இப்போ இந்த தியாகராஜ உற்சவம் நடக்கும். ஒரு 1000 வீணை, ஒரு 1000 வயலின், 1000 மிருதங்கம் உட்காந்து எல்லாரும் எவ்ரிபடி கம் டு ஒன் டியூன் பிகாஸ் there is one leader. அவர் எடுத்து கொடுப்பா எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அந்த லீடர்ஷிப் அங்க இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா எல்லா சவுண்டும் மேட்ச் ஆயிடுது. எதிரா இல்லை, தாளம் போடுற பொண்ணு இல்லை, ஒன்னும் இல்லாதக்கு அவ்வளவு சிஸ்டமேட்டிக். நினைச்சு பார்க்கணும். இதுல இருக்கிற இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த ஆத்மாவினுடைய பரம புண்ணியம். இது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாக்கியம் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு தொடர்பு ஏற்படுது. ஏதெல்லாமோ ஜென்மாக்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் அங்க போனதெல்லாம் மொத்தமா கிடைக்கிறது. சூக்ஷ்ம ரூபத்தில் இந்த சுகம் அனுபவிக்கிறது முடியும்னா ஸ்தூல ரூபத்தில் இன்னும் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. Therefore, ஆத்மஞானியான மகாத்மா தன்னுடைய அபிமானத்தை பத்தியோ, சரீரத்தினுடைய சைஸ பத்தியோ, அதனுடைய ஷேப்பை பத்தியோ பாதர் பண்றது கிடையாது. அஷ்டவக்கரம் கேள்விப்பட்டிருப்பேன். நீங்களா அஷ்டவக்கர கீதையில கேள்விப்பட்டிருக்கா? சாபத்தினால அவருக்கு உடம்பு அந்த மாதிரி ஆச்சு. பார்த்திருக்கீங்களா? He was not bothered about his size. Most of the mothers have gas problem. டயத்துக்கு சாப்பாடு கிடையாது. ஒரு தடவை மெடிடேஷன்ல உட்காந்து அவார்டு போயிட உள்ள. நிறைய மகான்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை உண்டு. They are not bothered about. என்ன அந்த சுகத்தினுடைய எல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால. குழந்தைகளாட்டமாவே மற்றவங்களுடைய தூண்டினால, மற்றவங்க தூண்டி விடுறதுனால வந்து சேரக்கூடியதான விஷயங்களை they simply enjoy ஃபுல்லா. சுபிக்ஷமாக 16 ஐட்டத்தை போட்டு சாப்பாடு போட்டா சந்தோஷமா சாப்பிடுவார். அதே நேரத்தில் சும்மா ஒரு இலைய போட்டு ஒரு பழத்தை கொடுத்தா போதும், அதே சேம் டேஸ்ட் சந்தோஷத்தை சாப்பிட்டு போவார். கம்ப்ளீட்டே கிடையாது. நீ என்னெல்லாம் போட்டாலும் அதெல்லாம் ஈக்குவல். இது உங்களுடைய திறமை. இது இந்த லட்சணம்
ஆச்சரியம் அல்லாம வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி 540 ஸ்லோகம். திகம்பரோ வாபி சாம்பரோ வா துவகம்பரோ வாபி சிதம்பரஸ்தஹ உன்மத்தவத்வாபி பாலவத்வா பிசாசவத்வாபி சரத்யவன்யாம். சிதாகாசவாசி, சிதாகாசத்துல வாசம் செய்யக்கூடியவன். பாருங்க, ரொம்ப ஒரு சீக்ரெட்டிவ் அப்ரோச் சிதாகாசம். சித்து அதுக்கு சேர்ந்து இருக்கக்கூடியதான் நிலை. சித்தனுடைய மகத்துவம் எல்லாம் நாம் இதுக்கு முன்னாடி இனிஷியல் சாப்டர்ஸ்ல படிச்சிருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சித்து. சித்தத்துல கலந்து விட்டா எத்தனை ஜென்மா என்னென்ன மார்க்கத்துல பிறந்தாலும் அவன் ஆன்மீகத்திலிருந்து வெளியே வர மாட்டான். அதுலேயேதான் தொடர்பு. அதனால இறைவன் சித்தத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறார். சித்தச்சோரா யசோதா கே பால் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அந்த சித்தத்துல அவ்வளவு மகத்துவம் இருக்கு. ஆகவே இந்த மகான்கள் சிதாகாசத்திலேயே வாழ்ந்து வருகிறார்கள். சாதாகாசத்துல கிடையாது, சிதாகாசத்துல. சித் என்றதான ஆகாசம். சித் என்கிறதே இறைவனுடைய ஒரு சொரூபம். அந்த ஆத்மஞானி சில நேரங்கள்ல திகம்பரனாகவும் சில நேரத்துல அம்பரனாகவும். திகம்பரன் அப்படின்றால் இந்த பிரபஞ்சமே அவருக்கு ஆடை. அம்பரன் அப்படின்னா நாமளாக தயார் பண்ணிடுதான ஆடை உடுத்திக்கிறது. திகம்பரன் அப்படின்னா திக்கெல்லாம் அம்பரம், திக்கெல்லாம் வஸ்திரமாக இருக்கக்கூடியது. பரமசிவன் சிதம்பரனாக வர கதை நீங்கள் உங்களெல்லாம் தெரிய வாய்ப்புண்டு. இந்த மகத்துவம் இவங்களுக்கு மட்டுமே உள்ளதான ஒரு உரிமை. சிதம்பரனாகவும் சில நேரத்தில் அம்பரனாகவும் பைத்தியக்காரனை போலவும் சிறு குழந்தையை போலவும் பிசாசை போலவும் இந்த பூமியில நடந்து கொண்டே வருவார். பிரம்மஞானியினுடைய சில லட்சணங்கள் இதெல்லாம். இப்படி நடந்து வருகிறார். காரணம் என்னவென்றால் நான் என்றதான உணர்வு இறைவன் தான், அதை தவிர வேற எதுவும் இல்லை என்றதான உறுதியான எண்ணம் அவரிடம் இருக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கக்கூடியதான நான் யாரு? நமக்குள்ளே இருக்கக்கூடியதான நான் யாரு? அதுதான் இறைவன். பிரம்மஞானிக்கு பிரம்மத்தை தவிர வேற எதுவும் தெய்வம் கிடையாது. 3 மார்க்கத்துல வழிபடுகிறார்கள் இந்த பிரம்மத்தை. எதெல்லாம்? பக்தர்களுக்கு சுவாமி பகவான், சிந்தர்களுக்கு குண்டலினி யோகாபியாசம் இருக்கிறவாளும், அடுத்தது வேதாந்திகளுக்கு பிரம்மம். 3 விதத்துல கூப்பிடாங்க. 3ம் காலப்பழக்கத்தினால வந்ததான வித்தியாசம். இப்ப இருக்கிறது என்னது? இப்போ மேக்சிமம் இருக்கிறது என்னது உலகத்துல? பக்தர்கள் சுவாமி, இதுதான் இருக்குது. குண்டலினி ஆளுகளும் கம்மி, வேதாந்திகளும் கம்மி. வேதாந்தம்ங்கிறது ஒரு காலம், வேத காலம் இருந்தது. வேத காலம் முடிஞ்சு வேதாந்த காலம் ஆரம்பிச்சது, உபனிஷத் காலங்கள். அது முடிஞ்சு யோக காலங்கள் வந்தது, அதுதான் தந்திரமந்திரம் எல்லாம் வருது. அது முடிஞ்சு வெரி வெரி கேஷுவல் லைஃப். எது? இந்த பக்தி யோகம். அதனால இரடி விழுந்தா எதை பார்த்தாலும் சத்தியத்தில் அதுதான் சத்தியம். இறைவனுடைய பொருளை தவிர உலகத்தில் வேற எதுவும் இல்லை. இறைவன் தான் சர்வம் எல்லாம். ஒரு பொருளுக்கு நாம் சில நேரங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெஸ்பெக்ட் கொடுப்போம், சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெஸ்பெக்ட கொடுக்க மாட்டோம். சோ நாம்
அடையக்கூடியதான அந்த நிலையாட்டமா பிரம்ம கல்பிதமான அந்த இறைவன் என்பதா அந்த பர்சனாலிட்டிக்கும் இந்த தலையில இருக்கு இந்த ஜாதக கோளாறு. ஜென்மாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனுடைய விக்கிரகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும், மற்ற நாளைக்கு பர்டிகுலர் போயிடும். சிவராத்திரி அன்னைக்கு சிவன் வில் கம் ஆல் தேவே பெஸ்ட். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மற்ற நாடு முதல்ல கணபதியை கொண்டு வைப்பேன், அது இம்பார்ட்டன்ஸ். மற்றவங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு சரி அது தள்ளி போயிடும். வித்தியாசம் பாருங்க, நாமளே பண்ற கிரைம் தானே இது. திஸ் இஸ் த ப்ராப்ளம். எல்லாத்தையும் ஒண்ணு, எல்லாத்திலையும் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு. அதனால நம்ம இந்த பூஜை பண்ற இடத்துல கணபதி, முருகன், ஐயப்பன், ஆதித்த, நவக்கிர தேவதை, அதான் ரொம்ப தேவதையும் ஒன்று. இன்னும் வித்தியாசமும் கிடையாது, செப்பரேட் செப்பரேட்டும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஒன். ஸோ ஒரிஜினல் பிரம்மஞானி பிரம்ம காலத்துல இல்லைன்னா அந்த வேதாந்த காலத்துல வாழ்ந்து வந்ததான உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வாஸ் டிஃபரெண்ட். அன்னைக்கு ஏறி விழுந்தா கோவில் தேவையில்லை. இன்னைக்கு கோவில் கட்டி வாடுறது ஒரு பெரிய மகா பிசினஸ். நல்ல பணம். ஏறடி விழுந்தா முக்குக்கு மூலைக்கு ஒரு கோவில், அந்த 4 பேருக்கு வேலை அஷ்யூடு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பத்திரிகைகளோட தொடர்பு எதையாமல எழுத வேண்டியது. இன்னைக்கு தூமகேது வரா மாதிரி இருக்கு, 25,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. ஒருவேளை பூமி இடிக்காம இருக்கணுமானா நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. 2 பத்திரிகையில வந்துட்டா போரும், மெகா கியூ. So anything and everything people just say, there are people to follow. காரணம் என்ன? சத்தியத்தை புரிஞ்சுக்க தெரியாதவங்க anything and everything ஓகே, அந்த ஒரு நிலைமை. அதனால இன்னைக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லி எல்லாம் பகவத் பொருள் சொல்லி என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் பிராண்ட் போட்டு விற்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாத்தையும் பஜனைக்கு கூட கான்ட்ராக்ட் கரெக்டா பணம் போய் ரெமிட்டன்ஸ் வயர் டிரான்ஸ்ஃபர் போட்டோ காப்பியில காட்டினா போராது. ரெடிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க கோவிந்த நாம சங்கீதம் ஆரம்பமாகுது. அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியர். சோ இதெல்லாம் பழுப்பு, இதொன்னும் சத்தியம் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு எல்லை போடுறதுக்கு தான் புத்த மதம் வந்தது. நான் புத்த மதம் இஸ் வர்ஸ் தான் திஸ். நீங்க புத்தர் மனஸ்தில போய் பார்த்திருக்கலாம், பரம கஷ்டம். அவர் சொன்னதுக்கு இங்க ஜனங்கள் பண்றதுக்கு சம்பந்தமே இல்லை. என்னெல்லாமோ டைப் ஆஃப் ஆராதனை, பணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச். Now I would have visited not less than 10 to 15 monastery. One of the biggest monastery financed by Japanese. It is in acres of land. Mountain க்கு மேல. என்னெல்லாமோ ஸ்பெசிபிக்கா ஒரு ஆராதனை பூஜை ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி அதெல்லாம் மீமாம்சா சிஸ்டம். மீமாம்சா சிஸ்டத்தில் தான் இறை வழிபாட உபாசனா மார்க்கத்தை ரொம்ப பிரபலப்படுத்தினது. ஓகே, அது அந்த மீமாம்சாவையே ஜெயம் பண்றார் ஆதிசங்கர் பகவத் பாதர். அவரையே மண்டன மிஸ்ரே தன்னுடைய சிஷ்யனாக்கிக்கிறார், குமரில பட்டர். அதுக்கப்புறம் நம்ம ஜனம் திருந்ததுக்காக சான்ஸ் இல்லை. எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேல தேவையில்லை. ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆட்டமா பாப்பாவுக்கு வந்துட்டு லைன் போட்ட பேப்பர் தேவை எழுதி படிக்கிறது. நல்லா எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லைன் 4 லைன் will disappear, become 2 ஆயிடும். அந்த 2 disappear ஆயிட்டு there won't be any line at all. எழுத படிக்கிறது. அத மாதிரி நாம சிஸ்டத்துல இதெல்லாம் நம்மளுடைய மனசையும் உடம்பையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த விவகாரங்கள் எல்லாம். இந்த பெர்குஷன்ஸ் ஒன்னும் வேண்டாம். எல்லாத்தையும் சைடு பை சைடு பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா வோக்கல் மட்டும் கேட்க ஆரம்பிக்கும். அது உள்ளேந்து வரக்கூடியதான துவனி, நான் என்றதான சத்தம்.
அந்த நான் தான் சர்வம் என்றதான அடக்கம். அதையே தெய்வமாக பார்த்து, அதையே இறைவனாக பார்த்து, அதையே கடவுளாக பார்த்து, அதே பிரம்மமாக பார்த்து, அதே குண்டலியாக பார்த்து சர்வத்தை சுகனுபவிக்கின்றது. மகாத்மாக்களுடைய முக்கியமான வித்தியாசம் என்ன? மகாத்மாக்களுக்கும் சாதாரண ஜனங்களுக்கும் இந்த குண்டலியில ஏறும் படிப்படிப்படியாக ஜீவனுடைய சத்தை ஏறி 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 போய் விசுத்தி சக்கரம் வரைக்கும் அங்கிருந்து ஆஜ்ஞா சக்கரம் வரும். மனசுதான் இதுக்கு கூட வருது. இடா பிங்களா இங்க சுஷுமனையிலிருந்து ஆரம்பமாகும். சுஷுமனையிலிருந்து ஒரு சக்தி நேர உள்ள கூட்டுக்கும், ஒரு எஃபெக்ட் இதே பத்மத்துக்கு ஆனந்த கிரந்தின்னு பேரு, அமிர்த கிரந்தி, ஜீவ கிரந்தி அப்படிங்கிற பேர் உண்டு. அது நேர இங்கே கொடுக்கும் ஒரு எஃபெக்ட். அப்போ இந்த மொட்டாட்டமா இருக்கக்கூடியதான தாமரை பத்மமா விடரும். ஒரு தடவை இந்த பத்மம் விடர்ந்துடுத்து அப்படின்னா அது திருப்பி முடிக்காது. அந்த சித்தரசத்தை அனுபவிச்சவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைதன்ய மகாபிரபு எத்தனை அவதாரம் அவர் எடுத்தாலும், எத்தனை இன்கார்னேஷன் பண்ணினாலும், he will never go down. He can only become a much better side or a propagator. அந்த ஆன்மீக துறையில அத மாதிரி நாம் ஒரு தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏதாவது ஒரு ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தடவை எலவேட் பண்ணி விட்டுட்டோம்னா ரெஸ்ட் அஷ்யூர்ட், நீ அதுக்கு கீழ் லெவல்ல போக வேண்டி வரும், தேவைப்படாது. திருப்பி போயிட்டே இருக்கும். இது ஒரு மகா ரகசியம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு இத பயிற்சி பண்ணி இதுல விஜயம் கிடைக்கிறவங்களுக்கு தான் எலிவேஷன் ஆகிறது. அதனால சுய முயற்சியினால ரொம்ப டெய்லி 24 மணி நேரம் நம்மகிட்ட இருக்கு, ஃபுல் கண்ட்ரோல்ல. 24 மணி நேரத்துல 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆவதும் சுய ஆத்மா கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் மகான்கள் நான் யார் நான் யார் நான் யார் அப்படின்னு கேட்டு நீயே கேட்டு வா அப்படின்னு ரமண மகர்ஷி சொன்னார். பல பல மகான்கள் உபதேசம் பண்ணதெல்லாம் இந்த தத்துவ ரசத்தை தான். ஸோ டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் வித்தவுட் ஃபெயில். படுத்து தூங்குறத படுக்கையில படுத்துன்னு சொன்னா கூட ரொம்ப நல்லதா போச்சு, யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாட்டாங்க. இல்லை பாத்ரூம்ல போனா இன்னும் கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாட்டாது. தட் இஸ் ஆஸ் குட் அஸ் கானனம் வனம். அப்படியெல்லாம் இன்னும் வசதியா போச்சு. சுத்தம் அசுத்தம் ஒன்றும் கிடையாது, பாதரே பண்ண வேண்டாம். ஒரு பங்கன் நம்ம உடம்புலேருந்து நடக்காது இறைவனுடைய அருள் இல்லைனா. அப்படியானா எல்லா பங்கனும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு தான் நடக்கிறது. அது குளிக்கிறதுனாலும் படுத்துங்கிறதுனாலும் பூஜை பண்றதுனாலும் சாப்பிட்றதுனாலும் அந்த ஒரு கன்விக்ஷன் வேணும். அப்ப பயம் போயிடும். ஏன்னா நீ குடிச்சிட்டுல எப்படி வந்தோம்னு சொல்லுவேன், என்ன குடிச்சிட்டுல ஓரம் எப்படி பண்ணு, அதெல்லாம் போயிடும். குளியலுக்கு மெயினா முக்கியமான 3 ப்ராசஸ், 3 இம்பார்ட்டன்ட் திங். ஒன்னு டெட் செல்லை ரிமூவ் பண்ணணும். அது சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டாலும் போகவும் செய்யாது. ஒன்லி கிரியேட் மோர் வாசனை, அவ்வளவு. ஒன்னு டெட் செல்லை கிளியர் பண்றது. 2 உடம்பினுடைய தாபநிலை, சூடு எஸ்கெல்லாம் இருக்கு, அதை பேலன்ஸ் பண்றது 37 டிகிரியில கொண்டு வர்றது குளியினால. அது பச்சை தண்ணியில் குளிச்சா மட்டும். குளிக்கிறத காலிலே தலைக்கு தண்ணி விட்டணும், வந்தா தான் அது எஃபெக்ட். தலையிலிருந்து காலுக்கு தண்ணி விட்டா யூஸ் இல்லை. 3 தினச்சரியனுடைய அனுஷ்டானம். குளிங்கிறது ஒரு உபாசனை, குளிக்கிறது ஒரு உபாசனை. யசோதாவுக்கு மட்டும்தான் கிருஷ்ணனுக்கு நல்லா குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விட தெரியும். நம்ம தாய் தந்தைகள்லாம் நம்ம குழந்தைகளை பண்ணலையா? அந்த பாவனையில நம்ம இந்த உடம்ப கோவில் அல்லவா, ஆலயம் அல்லவா இந்த உடம்பு, இந்த உடம்ப கிளீன் பண்ணி வச்சுக்க வேண்டாமா? அப்புறம் அதெல்லாம் பண்ணுவார்.
அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணணும். கோவில நாம பெருக்கி தொடக்கிற மாதிரி பாவனை வச்சிருந்து இந்த உடம்பில இந்த பதாங்குலியத்திலிருந்து சிரோபத்மம் வரைக்கும் ஒவ்வொரு அங்கங்களையும் அவ்வளவு புஷ்டி துஷ்டியோட நம்ம பார்த்து அனுபவிச்சு பண்ணணும். இந்த அனுபவம் இந்த சரீரம் போனதுக்கு அப்புறம் கிடைக்காது. இது இருக்கிற வரைக்கும் தான் கிடைக்கும். சோ என்ஜாய் இட். நல்லா என்ஜாய் பண்ணணும். எனக்கு குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி லைஃப்ல இப்போ இருக்கு போயிட்டு இருக்கு. I used to wonder sometime. நான் பேபியா பாப்பாவா 50-year-old மேன். அப்படி ஒவ்வொரு ஐட்டங்களையும் நம்ம உடம்புக்குள்ள நாம ஒரு இறைவனுடைய சைதன்யத்தில் பார்த்து அனுபவிச்சு சொல்றோம். இதெல்லாம் பார்த்தா பிரம்மகேடு. இப்படிதான் மகான்கள் வந்துட்டு சுகமா அவங்களுக்குள்ளேயே லைஃப் வந்துட்டு ஹோலா பார்த்துட்டு இருந்தா என்ஜாய் பண்ணா they achieve the result. Namaskar.